2047 ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற தேசிய இலக்கை அடைவதற்கான முயற்சியில் எல்ஐசி ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து எல்ஐசியின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆர் துரைசாமி கூறுகையில், தனிநபர், குழுமம் என ஒட்டுமொத்த ஆண்டு பிரீமியம் கடந்த ஆண்டை விட 15.88% அதிகரித்து சுமார் 44,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் புதிய வணிகத்தின் மதிப்பு 8,288 கோடி ரூபாயாகவும், நிர்வகிக்கப்படும் சொத்து மதிப்பு 59,16,680 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் கடன் தீர்வு விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் செலவு விகிதம் குறைந்துள்ளதாகவும் கூறிய அவர், பல்வேறு மேம்பட்ட டிஜிட்டல் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறினார். அதே வேளையில் கிராமங்களை சென்றடைய கவனம் செலுத்தி வருவதாகவும், இதற்காக இதுவரை 2,98,000 பெண்கள் பீமா சகிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், டிசம்பர் வரையிலான இந்த நிதியாண்டில் எல்ஐசி நிறுவனம் சுமார் 34,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார்.